நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ்ன்னு எனக்கே தெரியாது. அப்போ திருமா அவங்களுடைய கட்சி தொண்டர்களை மிக தப்பா வழிநடத்துறாரு. அடங்கமறு, அத்துமீறு, திட்டமிடு, திமிரியேடு, திருப்பி அடி இப்படியெல்லாம் பேசுறாரு. யாரு அதிகமா வழக்கு வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கட்சி பொறுப்புங்கிறார். நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பல வழிப்பறி வழக்குகள், நாடக காதல் பிரச்சனைகள், சாராயம் விற்கிறது, கஞ்சா விற்கிறது, போதைப் பொருள் கடத்தல். நீங்கள் இப்போ திமுகவில் அயலக அணி ஜாஃபர் சாதிக்குங்கிறீங்க. அவர் தம்பி எதில் இருந்தார்? சிறுத்தை கட்சியில் தான் பொறுப்பில் இருந்தார். நீங்கள் இந்த தாக்குதல் நடத்தின சம்பவத்திலே பாருங்கள், ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கர் கொள்கைகளை, அந்த கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அம்பேத்கருக்கு அந்த கட்சிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்க வேணா ஈவேரா வாரிசுகள்னு சொல்லிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அம்பேத்கருடைய கட்சி குடியரசு கட்சி. அம்பேத்கருடைய கட்சி அவங்க அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், வாழ்வு இது எல்லாமே பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இருந்தது. இது அப்படி கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படை போல இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திமுக ஆதரவோடு அவங்கெல்லாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க. பொதுவாக காவல்துறைங்கிறது திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்கும். இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஏவல் துறையாக மாறிடுச்சு.